இந்த வீடியோவில் ஆனியன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், சிறிது கருவேப்பிலை, மிளகாய் தூள், சிறிதளவு தூள் உப்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், ஒரு காய்ந்த மிளகாய், மிளகாய் தூள். இப்போ எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வானல் காஞ்சிடுச்சு. இதில் சிறிதளவு கடலை எண்ணெய், ஊற்றியாச்சு. கடலை எண்ணெய் காய்ந்ததும் சிறிதளவு கடுகு, பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், இப்போ இதோட வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதனோடு கொஞ்சம் மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்தோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கலாம். வெங்காயம் பொன்னிறவெல்லாம் வந்துச்சு, சிவந்து வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிலாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு, மீதி இருக்கிற சாதத்தையும் அதில் சேர்த்தேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். சுவையான ஆனியன் ரைஸ் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சுவையான ஆனியன் ரைஸ்.